ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு எங்களது அனுமதி வழங்கிய சமநீதி போராளி அவர்களுக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு பகுதியிலும் எதற்காக ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்படுகிறது என்பதனை உளவுத்துறை மூலமாக தமிழக அரசாங்கம் கண்காணித்துக் கொண்டிருக்கும். ஒரு ஆர்ப்பாட்டம் எதற்காக செய்யப்படுகிறது? மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து மனுக்கள் மூலமாக வலியுறுத்தி கேட்கும் போது அந்த மனுக்களுக்கான ரெஸ்பான்ஸ் பதில் இருப்பதில்லை. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் மக்கள். தமிழகம் முழுவதுமே இன்னைக்கு மதுவும் கஞ்சாவும் புறையோடி போய் கிடக்கிறது. எல்லாத்துக்குமே தெரியும். அன்றாடம் குறைந்தது 3 to 5 கொலைகள் நடக்குது. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவி வருது. உதாரணத்துக்கு நேற்று பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு SSI சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை பண்ணுகிறார். யாரு? ஒரு கொலை குற்றவாளி காவல் பணிக்கு சென்ற காவல் உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி படுகொலை பண்றாங்க. இதற்கு முன்னாடி இப்ப மட்டும்தான் நடந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அரசு துறை அதிகாரிகள் பல்வேறு நபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த தண்ணியும் கஞ்சாவும். இதற்கு அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரிதான், திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனை என்பது சிறப்பாக நடைபெற்று தான் இருக்கு. இந்த மது விற்பனையினால என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு கஞ்சா குடிக்கக்கூடிய நபர், மது அருந்தக்கூடிய நபர் அளவுக்கு மீறிய அந்த போதைக்கு செல்கின்ற போது தான் யார் என்ற தன்னிலை மறந்து இன்னைக்கு ஒரு பள்ளி செல்லக்கூடிய குழந்தைய கூட விட மாட்டேங்கிறான். இந்த மது அருந்தக்கூடிய நபர்கள், கஞ்சா அடிக்கக்கூடிய நபர்கள். அடிப்படையில சட்டம் ஒழுங்கு பாதிப்பதற்கு முழு காரணமாக இருப்பது மது மற்றும் கஞ்சா. இந்த மதுவையும் கஞ்சாவையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழர் தேசம் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை நடத்திருக்கோம். இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கைன்னு தெரியல. இந்த அரவக்குறிச்சி கிராமத்துல தொடர்ச்சியாக 3 நபர்கள் கள்ள மது விற்பனை அப்படின்னு சொல்றதை விட அரசு மதுபான கடையாவே நடத்திட்டு வர்றாங்க. ஏற்கனவே சொல்லிருக்காங்க பெட்டிஷன்லயே. இந்த அரவக்குறிச்சிக்கு வடபுறமா ஒரு கடையும், தென்புறமா ஒரு கடையும், தென்புறத்துல ஒரு கடையும், எங்கனையே பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு கடையும், இது போக குடும்பப்பட்டியில இருந்து டோர் டெலிவரி, பைக்லயே டோர் டெலிவரி. இல்லம் தேடி கல்வியை கொடுத்தாரு, இல்லம் தேடி மருத்துவத்தை கொடுத்தாரு, இல்லம் தேடி மதுவையும் ஊற்றி கொடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதிமுக ஆட்சியில வைக்கலான்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஆட்சியில விட்டாங்க. கள்ளச்சந்தையில அவங்களும் இருக்கும் போது இது போன்ற செயல்கள் நடைபெற்றுச்சு. ஆனா அன்றைக்கு எங்கோ ஒரு இடத்துல நடைபெற்றது, இன்னைக்கு எங்க ஊர்லயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்தந்த மக்களோட ஊர்லயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டிக்கு அதில் சம்பாதிக்கிற வருமானங்களை இன்னைக்கு 140 ரூபாய் 150 ரூபாய்க்கு வாங்குற சரக்க 220 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னா அதுல 70 ரூபாய் லாபம் பார்க்கிறான். அந்த 70 ரூபாயில 35 ரூபாயை காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்து விட்டு மிச்சம் 35 ரூபாய இவன் சம்பாதிக்கிறான். இப்ப இங்க 500 பாட்டில் ஓடுன்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு? கிட்டத்தட்ட 500, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைந்தது 15,000 சம்பாதிக்கும் அந்த நபர் இந்த தொழிலை விட்டு போவானா? அந்த 15,000த்துல அரசு துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிக்குன்னா நீங்க சொல்ற இந்த திமுக காரங்க தான். எல்லா கட்சி பேசுறாங்கல்ல, யார் தவறு செய்தாலும் தப்பென்று சொல்லக்கூடிய கட்சி தான் தமிழர் தேசம் கட்சி.
தவறை சுட்டிக்காட்ட வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. அதற்காண்டிதான் இந்த பணியில இருக்கோம். இந்த திமுகவுல வடக்கு ஒன்றிய செயலாளரா பழனிசாமி ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அந்த பழனிசாமி அவர்கள் கண்ட்ரோல்ல தான் இந்த ஒயின் ஷாப் ஓடும். அரசு மதுபான கடை இல்ல, இந்த சில்லறை மது விற்பனை யாரோட கண்ட்ரோல் ஓடும்னா அவரோட கண்ட்ரோல் ஓடும். அவருக்கு கீழே இவர்களாம் கிளைகள். திமுக எப்படி ஒன்றிய செயலாளர் கீழே கிளை வாரியாக கிளை செயலாளர் இருக்கிறார்களோ அது போன்று ஒரு கிளை அமைத்து சரக்கு விற்க வைத்தவர்கள் இந்த திமுக காரர்கள். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் கிளை செயலாளர் இருக்கானோ அந்த கிளை செயலாளர் எல்லாம் சரக்கு விற்க வைத்து அந்த வருமானத்தை அவர்களுக்கு பயன்படுத்த வச்சோம் சொன்னா நாளைக்கு நம்மளுடைய தேர்தல் காலத்துல நமக்கு அது பலனா என்ன செய்வான்? ஓட்டு வாங்கி கொடுப்பான். அந்த கிளைச்சாளர் ஓட்டு வாங்கி கொடுப்பான். நம்மளும் சூடு சொரண வெக்கமான எதுவுமே இல்லாம அவன் தான் சரக்கு வித்திருப்பான். அவன் தான் நம்மளோட வாழ்க்கையை கெடுத்திருப்பான். நம்மளோட பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிருப்பான். நம்மளோட தாய் தகப்பனோட வாழ்க்கையை அழிச்சிருப்பான். தாய்மார்கள் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவர்கள் சொல்கின்ற அதே திமுகவிற்கு ஓட்டு போகும். அப்ப யார் இங்கே சிந்திக்க வேண்டும்? மக்களாகிய நாம் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறோம் என்று சொன்னால் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள்? இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்மளுக்கு என்னென்ன இன்னல்களை கொடுத்தார்கள்? 1000 ரூபாய் பஸ் ஃப்ரீ, 1000 ரூபாய் இன்னைக்கு பணம் கொடுக்கிறோம் சொல்லி சொல்றோம். உங்களுடைய கணவன்மார்கள் கள்ளச்சந்தையில் சராசரியாக 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு 2 கோட்டர் அடிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். 400 ரூபாய் மாசம் என்னாச்சு? 12,000 ரூபாய இந்த அரசாங்கத்திற்கு லஞ்ச பணத்தை கொடுக்கறாங்க. உங்க வீட்டுக்காரரோ உங்க அண்ணனோ உங்க தம்பியோ கொடுக்கறாங்களா இல்லையா? நீங்க கொடுத்த அந்த 12,000த்துல இந்த கள்ளச்சந்தை விற்பனை மூலமா கிடைத்திருக்கக்கூடிய லாபம் அவர்களுக்கு குறைந்தது 5,000 ரூபாய் இருக்கும். சரக்கோட விலை எவ்வளவு இருக்கும்? 7,000 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதன் மூலமாக இந்த திமுக அரசாங்கத்திற்கு இவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு கிடைத்த வருமானம் 5,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாயில தான் உங்க குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாரு ஸ்டாலின். புரியுங்களா? அந்த 5,000 ரூபாயில தான் உங்களுக்கு 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கிறார். பேருந்துல எப்படி இலவசமா போறீங்க? அதுதான் உங்களுடைய பணத்தை உங்களுக்கு, அதாவது நாய்க்கு எலும்பு துண்டு போடுவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் இப்ப முதல்வர் நாய்க்கு எலும்பு துண்டு போட்ட மாதிரி எதையாவது தூக்கி போட்டுருவாரு. நம்மளும் என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு எதையோ போட்டான்ற ஒரு புரிதல் இல்லாம அந்த எலும்பு துண்டை சாப்பிட்டு விட்டு வந்திருக்கக்கூடிய நபர்களாக நம்ம பொதுமக்கள் மாறுகிறார்கள். அப்ப சிந்திக்க வேண்டும். எப்ப சிந்திக்கணும்னா இன்னைக்கு வர்ற ரோசம், இன்னைக்கு வர்ற அந்த வேகம் தேர்தல் காலத்திலே வரணும். நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், எம்எல்ஏ, இவர்களை எம்பி, இவர்களை எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இங்க இருக்க, மறுபடியும் நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய திமுக காரரையோ அதிமுக காரரையோ மீண்டும் ஒரு முறை நீங்கள் தலைவரோ கவுன்சிலரோ ஆக்குனீங்கன்னு சொன்னா இந்த சரக்கு வைக்கிறவன்ட்ட அவங்களுக்கு மாசம் 10,000 வாங்கிட்டு அந்த தலைவரா இருந்தாலும் கவுன்சிலரா இருந்தாலும் சரக்கு ஓட்ட விடுவார். இதே நாங்க செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு தூய்மையான அரசியலை செய்ய வேண்டும். ஐயா காமராஜரை போல ஒரு தெளிவான எளிமையான அரசியலை செய்ய வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு இந்த போராட்ட களத்தில் வந்து நிக்கிறோம். தமிழகம் முழுவதுமே எங்களுடைய கொள்கை தலைவர்களாக இந்த செயல் போட்டிருப்போம். ஐயா வஉசி அவர்களை எதற்காண்டி போட்டிருக்கோம்? ஜாதி அரசியலா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தமிழகத்திலே முதலியாக ஒரு தமிழன் கப்பல் ஓட்டி வணிகத்தை ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இன்னைக்கு ஐயா சேகோரா எதற்காண்டி போட்டிருக்கோம்? புரட்சியாளர் அவர். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அந்த அநீதிக்கு எதிராக வெகுண்டெழுந்து நீ போராடுவாயானால் நீயும் என் தோழன் என்று சொன்னவர் லெனின் சேகுவார் அவர்கள். ஐயா காமராஜரை எதற்கு பணத்தை பயன்படுத்தியுள்ளோம் என்று சொன்னால் எளிமை. கடைசி வாழ்நாள் வரை அவர்கிட்ட இருந்தது எவ்வளவு தெரியுங்களா? இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகளா எத்தனை கோடி வச்சிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. 125 ரூபாய் பணமும் 5 கதர் சட்டையுமா என்னமோ சொன்னாங்க. 5 கதர் சட்டையும் அந்த வேஷ்டியும் தான் அந்த முதலமைச்சராக இருந்த ஐயா காமராஜர் இடத்திலே
அப்ப அவர்கிட்ட வந்து நாங்க எளிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம். அதனாலதான் எங்க கொள்கை தலைவர்ல அவர் இருக்காரு. ஐயா ரெட்டமலை சீனிவாசன் பறையரை பறையர் என்று சொல்ல வேண்டும், வளையரை வளையர் என்று சொல்ல வேண்டும், பல்லரை பல்லர் என்று சொல்ல வேண்டும், வன்னியரை வன்னியர் என்று சொல்ல வேண்டும். தன்னுடைய ஜாதியை சொல்வதற்கு தன்னைத்தானே இழிவாக நினைத்துக் கொள்ள கூடாது. அவர் பறையன் சமூகத்திலே பிறந்திருந்தாலும் நான் பறையன் பறையன் என்று 1000 முறை கூட சொல்வேன். அப்படி பேசிய ஒரு சமூக விடுதலைக்கான தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அடுத்து இமானுவேல் சேரா, அவரோட கதை மிலிட்டரியில இருந்தவர், ஆர்மியில இருந்தவர். தம் சமூகம் பாதிக்கப்படுகிறது, தேவேந்திர உள்ள சமூகத்தை சேர்ந்தவர். தம் சமூகம் பாதிக்கப்படுகிறது, அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறது என்று ஒரு சூழல் வரும்பொழுது பரமக்குடியிலே நடந்த ஒரு பீஸ் கமிட்டி கூட்டத்திலே கலந்து கொண்டு இன்னொரு ஆதிக்க சமூகத்திற்கு எதிராக தனக்கு நிகராக சேரை போட்டு உட்கார்ந்து விட்டாயா, எனக்கு நான் போடும் கையெழுத்து போடும் இடத்திலே நீனும் கையெழுத்து போட தகுதி உடையவனா என்று கேட்ட அந்த ஒரு சூழலிலே தான் எழுந்து வந்து விடுகிறார். மறுபடியும் சண்டை போட்டு கையெழுத்தை போட்டு வெளியே வந்து விடுகிறார். மறுநாளே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இதுதான் இன்றைய அரசியல். யாரெல்லாம் இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த போராளிகளை வெட்டி வீழ்த்தும் களமாக இன்னைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் இருக்கு. எத்தனை கொலைகள், மாதத்திற்கு குறைந்தது 500 கொலைகள் நடக்கிறது. ஒரு கொலைல 2 கொலைல, தினந்தோறும் 3-4 கொலைகள் நடக்கிறது. தினந்தோறும் பாலியல் அத்துமீறல்கள், கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்கிறது. பள்ளி குழந்தைகளை இன்னைக்கு நிம்மதியாக என் பிள்ளையா இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத சூழல். திருவள்ளூர் மாவட்டத்தில் தெரியும் உங்களுக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல 8 வயது குழந்தை பள்ளி முடித்து விட்டு வீட்டுக்கு சென்றுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைய மாமரத்துக்குள்ள தூக்கிட்டு போய் ஒரு கஞ்சா குடிக்கு செக்ஸுவல் அபியூஸ் பண்றான். இந்த அளவுக்கு துணிச்சலுடைய செயல்பட காரணம் யார்? காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதல்வர்கள் என்ன செய்கிறார்? சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்கிறது. ஆனால் உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய கட்சியை சரி செய்வதில் மட்டும்தான் கவனமா இருக்கீங்க. மக்களுடைய குறைகளை கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே 10,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைத்து இன்னைக்கு கூட உங்களுடன் முதல்வர் ஸ்டாலினா அந்த திட்டத்துல மனு வாங்குறீங்களே, எத்தனை மனுவுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? முதல்வர் வெளியிட முடியுமா? இதற்கு முன்னதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அரவங்குறிச்சியில எத்தனை பேர் மனு கொடுத்தீங்க? கலெக்டர் வந்திருந்தாங்கல்ல, ஆர்டிஓ வந்திருந்தாங்கல்ல, தாசில்தார் வந்திருந்தாங்கல்ல, மனு கொடுத்தீங்களே. உங்களுடைய மனுக்களுக்கு எத்தனை மனுக்களுக்கு பதில் வந்தது? யாராலும் சொல்ல முடியுமா? நான் கொடுத்த மனுவுக்கு பதில் வந்து எனக்கு ரோடு இல்லைன்னு சொல்லி ரோட்டை போட்டு கொடுத்தான், தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி வசதி ஏற்படுத்திதான், லைட் இல்லைன்னு சொல்லி லைட் வசதி ஏற்படுத்திதான், அந்த திருட்டு போய் கொடுத்துக்க 1000 ரூபாய் இல்லைன்னு சொல்லி அந்த 1000 ரூபாய் கேட்டு அந்த 1000 ரூபாய் வரலன்னு சொல்ற நபர்கள் தான் அதிகம். ஐயா பிஜேபி காரர் கூட 5 மனு கொடுத்திருக்காரு, இது வரைக்கும் எந்த மனுவுமே வரலையா. கட்சியில இருக்க ஒரு பொறுப்பாளர் கொடுத்து பதில் வரலையா. இப்ப ஏற்பட்ட சூழல் தான். அப்ப உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொல்கிறார் என்றால் கபட நாடகம். ஸ்டாலின் தான் வராரு, உங்க வாழ்க்கையை ஃபுல்லா காப்பாற்ற போறாருன்னு சொன்னாரு. காப்பாத்திட்டாரா? வாழ்க்கையை ஃபுல்லா அழித்துட்டார். குடியினால் மட்டும் இந்த தமிழகத்திலே எவ்வளவு பேர் இறக்குறாங்க தெரியுமா? ஆண்டுதோறும் விபத்துக்களிலே மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட அண்ணன் தம்பிகள் இறக்கிறார்கள். 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் விபத்தால் தன் கை கால்களை இழக்கிறார்கள். மாதம் குறைந்தது 15,000 20,000 பேர் பாதிக்கப்படுறாங்க சாலை விபத்துக்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மது, கஞ்சா. ஐயா சரக்கு தான் இருந்துச்சு கொள்ளலாம், ஆனா இன்னைக்கு சராசரியா கஞ்சாவும் கிடைக்குது. கோபுரம் உங்களுக்கு தெரியுங்களா? யாரும் தெரியாத மனிதர்கள் இல்ல. இன்னைக்கு கஞ்சா எந்த இடத்துல வேணாலும் போய் வாங்கலாம். சாயந்தரம், காலையில, மதியானம் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு எப்பெல்லாம் பிரேக் விடுறாங்களோ இந்த பிரேக் விடுற டயத்துல 11, 12 படிக்கக்கூடிய மாணவர்கள் கஞ்சாவை வாங்கி புகைக்கிறார்கள். ஆதாரத்தோடு என்னால் நிரூபிக்க முடியும். அப்ப கஞ்சா குடிக்கிறவன் அங்க இருக்க பெண் பிள்ளைகளை எப்படி பார்ப்பா? கல்வியில தான் அவன் கவனம் செலுத்துவானா? கண்டிப்பாக அந்த வயது அதற்கான வயது அல்ல. அவனுடைய எண்ண ஓட்டங்கள் கஞ்சா அருந்தியதும் மாறும். அப்ப
மாறும் பொழுதுதான் தமிழகத்திலே நம் பல்வேறு பகுதிகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய நமது பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், அந்த அநீதி ஒரு நாள் அரவம் குடிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றீங்க? லெட்டர் கொடுக்கிறப்ப காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க. அந்த அநீதி நடக்கக்கூடாது என்று சொன்னால் கஞ்சா விற்பனை தவிர்க்க வேண்டும். கேவலத்திலையும் கேவலம் பள்ளியிலே நடக்கக்கூடிய அவலங்கள் தான் கேவலம். பெரியவன் அடிச்சான், சரக்கு அடிச்சான், கஞ்சா அடிச்சான், இல்ல ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட ஏதோ நடந்துகிட்டா அப்படின்னு சொன்னா அது வேற. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பள்ளியிலே ஒரு ஒழுங்கீனமான செயல்கள் நடைபெறுகிறது. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்கு, உங்களுக்கு தான் இருக்கு. உங்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்கு, உங்களுக்கும் அண்ணன் தம்பி இருக்கான், உங்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கு. ஏதோ பணம் கொடுத்தாலும் பேசாம இருந்து கொண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா, நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு நத்தத்துல பேசுறப்ப சொன்னேன், அவர் அப்படி பேரை சொல்லக்கூடாது. ஐயா நீ இப்படி நடந்துகிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படும், இல்லை என்றால் நீங்க எங்க விபத்துக்களே எதுலயோ ஏதாவது ஆயிருன்னு சொன்னோம். நம்ம சொன்ன நேரமா நான் தெரியல, அந்த ஐயா இங்க இருந்து ராம்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனாரு, அங்க ஒரு சாலை விபத்துல இறந்துட்டாரு. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, மக்களுக்காக பணி செய்ய வந்த நமக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. குறைந்தது 18,000, சாரி 22ல இருந்து இப்ப கொடுக்குறாங்க. 22ல இருந்து லட்சக்கணக்கில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. பத்தலையா? நாங்க குளத்து வேலை பார்த்துதாயா குடும்பத்தை ஓட்டுறோம். நாங்களாம் குளத்து வேலை பார்த்துதான் குடும்பம் ஓட்டுறோம். அன்றாட அன்னாடம் காட்சிகள் 400-500 சம்பாதித்து மாதம் 12,000 சம்பாதிக்கக்கூடிய நாங்களே எங்கள் பிள்ளைகளை 3 பிள்ளைகளை வளர்த்து பள்ளி கழித்து செழிப்பா வாழ்றோம். என்ன கேக்குது? ஏன் இப்படி பண்றீங்க? 2ஆம் நம்பர் பண்றவன்ட்ட எல்லாத்துலயும் பணம் வாங்கி 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 இன்னைக்கு தமிழகமே 2ஆம் நம்பர், இந்த தமிழ்நாட்டே 2ஆம் நம்பர் தமிழ்நாடுன்னு மாத்திய நம்பர் இருக்கு. 2ஆம் நம்பர் தமிழ்நாடுனா மணல் திருட்டு, மண் திருட்டு, கஞ்சா விற்பனை, சரக்கு விற்பனை, இது போக உயர் ரக கஞ்சா, உயர் ரக போதை பொருட்கள் இன்னைக்கு தமிழகத்துல சராசரியா புழங்குது. காவல்துறை வைத்திருக்கக்கூடிய ஐயா முதல்வர்கள் வந்து கவனத்தை செதற விடுறாரு. யாரை விமர்சனம் செய்வது, யார பேசுறது, இன்னைக்கு கட்சியில என்ன பண்ணலாம்? ஐயா உங்களுக்கு ஒரு இலாக்கா இருக்கிறது. நீங்கள் தான் காவல்துறை மந்திரி, நீங்கள் தான் காவல்துறை துறை தலைவர் டிஜிபி இருக்காரு சொன்னா அவருக்கு மேல இயக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தான் இருக்கிறது. உங்களுடைய துறையை தயவு செய்து முதல்வர் அவர்கள் சரியாக பாருங்கள். இப்ப கூட காலையில செய்தியை பார்த்து 2 கொலை, அந்த எஸ்எஸ்ஐ சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரை வெட்டினவன் ஆயுதங்களை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு காவல்துறை பாதுகாப்போட கூட்டிட்டு போன இடத்துல அந்த பாதுகாப்பை மீறி அவன் பாருங்க அறுவாள் எடுத்து அந்த எஸ்ஐ வெட்டிட்டானா, இன்ஸ்பெக்டர் சுட்டுட்டாராம். உங்களுடைய அதிகாரி ஒருவரை வெட்டிட்டான் சொன்ன உடனே நீங்க அந்த குற்றவாளியை சுடுகின்ற போது என் பிள்ளை 7 வயது 8 வயது பிள்ளையை கற்பழித்து கொலை செய்யும் போது ஏன் அந்த என்கவுண்டர் நடப்பதில்லை? ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்ப உங்களுடைய கூட இருப்பவர்களை காப்பாற்றுவீர்கள். நாங்கள் கொடுக்கின்ற வரியின் மூலமாக சம்பளம் பெறுகின்ற நீங்கள் மக்கள் பாதிக்கப்படுகிற போது மக்களுக்காக துணி நிற்க மாட்டீங்களா? அன்னைக்கு 8 வயசு பிள்ளைய, அதுவும் இந்த ஸ்டேட்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அதான் ஸ்டேட்காரன், அந்த காட்டுக்குள்ள கொண்டு பாலியல் அத்துமீற பண்ணி அந்த குழந்தைய இது பண்ணானே, ஏன் அவங்க தான் என்கவுண்டர் பண்ணல? உங்களால ஒருத்தர் சுட்டுட்டானவனே, வெட்டிட்டானவனே காலையில விடிய கால நியூஸ், பிளாஸ் நியூஸா நைட் ஆகி காலையில பார்த்தோம்னா அதற்கு மிகப்பெரிய விளக்கம்லாம் கொடுக்குறீங்களே. ஏன் அந்த கதையை, அந்த பெண்களுக்கு எதிராக அநீதி நடக்கிற இடத்துல நீங்க ஏன் அந்த கதையை உருவாக்க முடியல? நீங்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியும். இன்னைக்கு காவல்துறை பாதிக்கப்பட்டு சொன்னா பேசு பொருளாயிருமா? என் பிள்ளையெல்லாம் இங்க பாதிக்கப்படுறப்ப ஒரு நாள் பேசுகின்ற அந்த பத்திரிகை ஊடகங்கள் மறுநாள் பேசுவதில்லை. ஆனா காவல்துறையை பத்தி அதிகமா பேசுவாங்க. அப்ப இந்த விமர்சனத்தை முதல்வர் நான் கண்ட்ரோல் வச்சிருக்கேன், என்னோட அதிகாரியை வெட்டிட்டான் நீ சுடுறான்னு முதல்வர் ஆர்டர் சொல்லிருப்பாரு. டிஜிபி தோல்ல தூக்கிட்டு போறாரு, ஸ்பாட்டுக்கு போறாரு. அப்ப எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், மக்களுக்காக நீங்கள் பணி செய்யத்தான் உங்களை பணி ஆட்கலாம்.
முதல்வர் ஐயா எதிர்கட்சியா இருந்தப்போ சொன்னாங்க, அவரோட தமிழரசன் சொல்லி நம்ம சென்னையில இருப்பார், அவர் எம்பி நினைக்கிறேன், அவர் கட்சியில இருக்கவர் சொன்னாரு, முதல்வர் என்பவர், எம்எல்ஏ என்பவர், மந்திரி என்பவர், எம்பி என்பவர் எங்களுக்கு வேலை செய்கிற பணியாட்கள். சாக்கடை அடைச்சுக்கிச்சுன்னா அவர் தான் அல்லணும். யாரு? நான் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, தலைவர், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் இவங்க சாக்கடையை சுத்தம் பண்ணணும். நம்ம வேலையாளர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். மக்களாகிய நம்ம பெரிய கார்ல வந்தோம்னா, சைரன் வச்சு ஆரன் வச்சு வந்தோம்னா, பாதுகாப்பு படையோட வந்தோம்னா, அவங்க நமக்கு நம்மளை ஆண்ட ராஜாக்கள் அல்ல, மந்திரிகள் அல்ல, நமக்கு வேலை செய்து கொடுக்கக்கூடிய வேலை ஆட்கள் அவர்கள். நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். அதற்காகத்தான் முதல்வர் ஆக்கியிருக்கோம், எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம், மந்திரி ஆக்கியிருக்கோம். அப்ப இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இது போன்ற தொடர் மது விற்பனை, கள்ள மது விற்பனை, கஞ்சா விற்பனைக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய முக்கியமானவங்க நம்மளை கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா நாங்க உங்களுக்காண்ட 100% நாங்க உண்மையாக இருப்போம் சொல்லி உடனடியா ஏற்பாடு பண்ணிட்டு காவல் அதிகாரி அவர் இடத்துல ஆனா ஒரு வார்த்தை சொன்னார், நிச்சயமாக இந்த மது விற்பனையை நாங்கள் நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொன்னார். நேற்று ஒரு மீட்டிங்ல மதுரையில மாநில மாவட்ட செயலர் மீட்டிங்ல நாங்க தலைவரோட இருந்தப்ப சாயந்தரம் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு, நாங்கள் மது விற்பனையை நிறுத்தி விட்டோம் அவர்களிடம் சொல்லி அப்படின்னாரு. அப்ப நாங்க ஒரு வார்த்தை சொன்னோம், ஐயா நீங்க சரக்கு வைக்கிறத நுப்பாட்டிட்டீங்க, இன்னமும் அந்த இடத்துல 2 கூடாரங்கள் இருக்கிறது, அந்த கூடாரத்தை நீங்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் காலையில் ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு நாங்கள் அகற்றுவோம் சொன்னோம். நான் அங்க கூட்டத்தை முடிச்சுட்டு 10:45 தான் இதுலதான் கார்ல வந்தேன். வரும்போது அந்த இடம் சுத்தமாயிருச்சு. இப்ப அந்த இடத்துல செட்டில் இல்லமா பாத்தீங்களா, சரக்கு வித்தடம் இன்னைக்கு சுத்தமாயிருச்சு. அப்ப காவல்துறை நினைத்தால் என்ன வேண்டுமானால் மக்கள் கேள்வி கேட்க தவறும் போது, நம்ம சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க தவறும் போது வீதியிலே இறங்கி போராடி இது போன்று கட்டித்தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அரசாங்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்துள்ளீர்கள். அதனால வரும் காலங்கள்ல மக்களாகி நீங்கள், உங்களுக்காக நாங்கள் எப்போதும் போராடி கொண்டிருப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுக்காக போராடுவது மட்டுமே எங்களுடைய நோக்கமும் அல்ல. இந்த மக்களுடைய கல்வி, பொருளாதாரம் எல்லாத்தையும் மேம்படுத்த வேண்டிய கடமை எங்களிடத்தில் இருக்கிறது. இந்த போராட்ட குணத்திலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும் என்று சொன்னால் சரியான தலைவர்களை, சரியான முதல்வர்களை, சரியான எம்எல்ஏக்களை, சரியான எம்பிக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தயவு செய்து உங்களுடைய பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தேர்தல் காலத்திலே திமுக, அதிமுக கரவேட்டி கட்டி வர்றவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. இங்க நிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கிற அத்தனை நபர்களுக்கும் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்க ஓட்டு போட்ட திமுக காரன் அரசு கள்ள மது விற்பனையை தடுக்கவில்லை. நீங்கள் ஓட்டு போட்ட திமுக காரர்கள் இந்த கள்ள மது விற்பனை தடுக்கவில்லை. இன்னும் பல கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது. நாம் தமிழர், தாவேக புதுசு புதுசா முளைச்சிட்டான். இவர்கள் யாரும் உங்களுக்கு களத்தில் நின்று இந்த கள்ள மது விற்பனையை நிறுத்தி உங்களுடைய வாழ்வை காக்கவில்லை. உங்களுக்காக இந்த வெயிலிலும் தொடர்ந்து நின்று கத்திக் கொண்டிருப்பவர்கள் தமிழர் தேசம் கட்சி அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் தம்பிகள். இந்த தம்பிகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடிவை பெற்றுக் கொடுத்திருக்கோம். ஏதோ இன்னைக்கு பேசிட்டு போயிட மாட்டோம். நான் ஒரு வாரம் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அசால்ட்டா விட்டுருவாங்க, திரும்பவும் செட்டு போடுவோம் நினைச்சா ஏற்கனவே செந்துறையிலும் செங்குறிச்சிலையும் நடந்ததா அப்புறம் இங்கேயும் நடக்கும். அங்க கூட அடிச்சுதான் உடைச்சா தீய வச்சு கொளுத்துவோம். நிச்சயம் தீய வச்சு கூட கொளுத்துவோம். இத காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணியமிகு காவல்துறை அவர்கள் இனிவரும் காலங்களிலே சட்டவிரோத மது விற்பனை என்ற ஒன்று நடந்துவிடக் கூடாது என்று முதலும் கடைசியுமாக எச்சரித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறோம். இது நேரம் வரை எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே வருவதிருந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இங்கு
என்னதான் பேசுறான் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை ரத்த உறவு சொந்தங்கள், சொந்த பந்தங்கள், வணிக கடை வைத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு களத்திலே, இந்த மக்களுக்கான களத்திலே மீண்டும் நிற்போம். என்னாலும் இந்த சமூகத்திற்கான பணி தொடரும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை எதிர்வினைகள் வந்தாலும் அதெல்லாம் தவிடு பொடியாக ஆக்கிவிட்டு இந்த மக்களுக்காக 100% தமிழர் தேசம் களத்திலே நிற்கும். KKS தம்பிகள் களத்திலே நிற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.